இல்லை சந்தித்தேன். நான் வந்து உங்களுக்கு சந்தித்தா தைரியமாக போய் சந்திப்பேன். இதனால் சந்தித்தேன்னு சொல்லுவேன். நீங்களாம் ஒரு கற்பனையில் சந்திச்சிருப்பாரோ சந்திச்சாரா என்ன அது போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன். இந்த மோடி அவர்கள் வந்து பாம்பன் இல்லை தமிழ்நாட்டுக்கு அவங்க என்னதுக்காக வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அவங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்னன்னு தெரியல. இலங்கைக்கு போனது தெரியுது. அப்போ இலங்கையிலேருந்து இங்கே வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து என்கிட்ட கேட்குறதெல்லாம் கட்சித்தீவை பற்றி பேசியிருப்பாங்களா, இல்லை மீனவர் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு தீர்வுக்கு ஏதாவது பேசியிருப்பாங்களான்னு அது பேசணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். இப்போ வந்து பையன் மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி பிரதமராலே 10 ஆண்டுகளாகி 15வது ஆண்டு தொடருது போயிட்டுருக்கு. 12 ஆண்டு ஆகப்போகுது. இது எப்போ பேசணுன்னா இந்த பிரச்சனை மீனவர்கள் சிக்கல் வந்து நமக்கு இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது. அது தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது. இந்த நாட்டு குடிமக்களினுடைய சிக்கல், அவங்களுடைய வாழ்வுரிமை, அதை தீர்க்கணும்னு ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுக்கணும். அது இல்லை அவ்வப்போது அந்த யாராவது கைது பண்ணப்பட்டால் அல்லது சுட்டு கொல்லப்பட்டால் அந்த பிரச்சனை வருது, அப்புறம் அதை விட்டுறாங்க. கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிறதுங்கிறது எங்களுடைய வாழ்வுரிமை, எங்களுக்கு ஒரு பிறப்புரிமை. அந்த கடலுக்குள்ளே எங்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா, அதான் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி. அந்த கடலில் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா, அப்படின்னா அது எப்படி? அது இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன திரும்பி எங்கள் அண்ணன் அங்கே இருக்கும்போது ஒரு மீனவனே எங்களை கைது பண்ணல. அப்போ அது இந்த 15 ஆண்டுகளாக தான் அதிகப்படியாக அது தொடருது. காரணம் நாங்கள் இங்கே வலிமையாக இல்லை. அப்போ அதை பேசி என்ன இருக்குது, எல்லை தாண்டி வர்றதுங்கிறதே ஒரு காரணமாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் கேரள மீனவர்களும் எல்லை தாண்டி போகிறாங்க. அவங்களே நீங்கள் சிறை பிடிக்கிறதில்ல, அவங்க படகை பறிக்கிறதில்ல, ஏலம் விடுறதில்ல, சுட்டு கொல்றதில்லை. ஒரு ஒரு மீனவனாக சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அப்போ எல்லை தாண்டி வர்றவங்க அவங்களுக்கு வந்து மீனவனுங்கிறது பிரச்சனையாக இல்லை, தமிழர்கள் அப்படிங்கிறதான் சிக்கலாக. இப்போ வல்ஃபாரியர் எதிராக நீங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எதிர்த்து பேசவே இல்லை, பிரியங்கா காந்தி பேசவே இல்லை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் மொத்தம் 39 உறுப்பினர்கள், 22 பேர் தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. மீதி 17 பேர் வாக்கு போட்டாங்களா போடலையா, இல்லை ஆதரித்து போட்டாங்களா என்னன்னு அது யார் கேட்குறது? 39 பேர் புதுச்சேரியை தவிர்த்து தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் 39 பேர், அதில் 22 பேர் தானே வாக்கு செலுத்தியிருக்காங்க. இப்போ வெளிப்படையாக தெரியுது, எங்கள் ஐயா ஜி.கே. வாசன் ஆதரித்து போட்டிருக்காரு, எங்கள் ஐயா அன்புமணி வெளியேறிட்டார். இப்போ மற்றவங்க வாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இது வக்பு வாரிய இடம்ங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ இடம்ங்கிறது அந்த மார்க்கத்தின் மீது பற்றாளர்கள், ஒரு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால் மக்களுக்கு நற்காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தை பின்பற்றிருக்க கொடையாளர்கள் கொடுத்த ஒரு இடம். அது உங்களுக்கு தெரியும், வக்பு வாரியத்துக்குன்னு ஒன்றும் இல்லை, அந்த இடத்தை கொடுத்தது. இப்போ அன்னதானத்துக்கு நான் ஒரு 1 லட்சம் கொடுக்குறேன், ஒரு 10 மூட்டை அரிசி கொடுக்குறேன், அந்த மாதிரி. அப்போ அந்த இடத்துல போய் இவங்க தலையிடுறது, அதில் என்னென்னா அந்த ஆட்சியரே முடிவெடுக்கலாம்ங்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் தான் சிக்கல். அந்த நிர்வாகத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததில் என்ன குழப்பம் வருதுங்கிறது தெரியல. அதை ஏன் இதில் எல்லாமே சரியாக இருக்குது, இதுதான் சிக்கலாக இருக்குன்னா நீங்கள் பேசுகிறது சரி. நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் வந்து 12 பேரில் 8 பேர் பிற சமயத்தவர் இருக்கலாம்ங்கிறதுல சிக்கலாக இருக்குல்ல. கொடையாக தானமாக கொடுத்தது நான், அதில் நீங்கள் வந்து நிர்வாகத்தில் 8 பேர் வேறு சமயத்தவர் உள்ளே இருப்பீங்கன்னா அது எப்படி? அதுதான் என்னை கேட்டால் இது இப்போ இருக்கிற நாட்டில் இது பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வக்பு வாரியத்து சட்டத்தை நிறைவேற்றிட்டோன்னா வறுமை ஒழிஞ்சிரும், வேலையின்மை தீர்ந்துடும், எல்லா துயரமும் போயிடும்னா சரி செய்யுங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒன்றும் இல்லை. அதை விட அத்தியாவசியமான பிரச்சனைகள் நமக்கு கோடி இருக்குது. அதை தான் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கவங்க கவனத்தில் எடுக்கணும். வேறு ஏதாவது? அண்ணன் சீமான் வந்து எப்போவுமே தனித்து போட்டின்றதில் எப்போவுமே கேள்வி இருந்தது. ஆனால் நீங்கள் ரஜினிகாந்தை சந்தித்த பின்பு 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் கூட்டணிக்கு போவார். இல்லை இப்போ ஐயா நீங்கள் திரும்ப நீங்கள் உண்மைக்கு பதில் சொல்லலாம், உருவாக்கங்களுக்கு பதில் சொல்லிருக்க முடியாது. ஐயா ரஜினிகாந்தை ஏன் சந்திச்சேன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து நீண்ட நாளாக அவரை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. அவர் வந்து ஒரு எலும்பு நரம்பு ரதம் ரத்தம் இருக்கிற ஒரு மனிதன் கிடையாது. அவர் ஒரு காந்தம். நீங்கள் எந்த கொம்பாதி கொம்பனா அவரோட நடிச்சிங்கன்னா அவர் எல்லாரையும் காலி பண்ணி தன் பக்கம் மொத்த பேரையும் இழுத்துருவார்.
ஆங்கிலத்தில் ஒரு மேக்னெட்டு மேலே அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு காந்தம். அவர் எத்தனை பேர் இருந்தாலும் தனிச்சிருப்பாப்புல. அவரை ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது. நான் கமலோட கமலண்ண ரசிகன், எங்கள் ஊர், நாங்கள் ஒரே ஊர்னால அதீதமாக அண்ணன் மேலே பற்றும் ரசிகர்கள். ஆனாலும் ரஜினிகாந்த் ஐயாவை அதே மாதிரி ரசிப்போம். அப்போ அந்த இதில் நான் அந்த இப்போ அந்த படம், இப்போ தம்பி இவர் ஞானவேல் எடுத்த படம் அந்த படத்தில் இந்த கதை, அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அதை பாராட்டும்போது சரி அதை நேரம் போய் ஒரு தடவை வாழ்த்து சொல்லிட்டு வருவோம்னு போனோம். அவர் என்ன கட்சி வச்சுருக்காரா, நாங்களும் கூட்டணி வைக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சந்திக்கும்போது தெரியுது அவர் ஒரு நல்ல இதயமுள்ள மனிதர். அவர்கிட்ட பேசும்போது நிறைய அனுபவங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டார். நான் திரையில் அவரை இப்படிலாம் ரசித்தவங்கிறத சொன்னோம், பகிர்ந்துக்கிட்டோம், அவ்வளோதான். 2026 தனித்து போட்டின்றதுல உறுதியாக இருக்கு. நீங்கள்லாம் தான் நேற்று என் தம்பி வேதாரண்யத்தில் கார்த்திகை நிறுத்திட்டேன்னு நீங்கள் கார்த்திக்னால நீங்கள் சொல்கிறீங்க. நான் 60 பேரை களத்தில் அறிவிச்சிருக்கேன், நீங்கள் போடல. தென்காசியில் என் தம்பி கௌசிக் பாண்டியன்னு அறிவிச்சிருக்கேன், மருத்துவர். அப்போ அது முன்கூட்டியே இது வெளிப்படையாக இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சின்னம் வந்துடுச்சுன்னா இன்னும் எல்லா வேட்பாளரையுமே முன்னாடியே நிறுத்தி இறங்கி களத்தில் வேலை செய்வேன். திரும்ப சொல்கிறேங்க, நான் என் பயணத்தை என் கால்களை நம்பி தான் நான் தொடங்கியிருக்கேன். அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது. ஏன்னா என்னுடைய இலக்கை நோக்கி அவர் கால்கள் பயணிக்காது. அதனால் சந்திச்சேன்னு சொல்கிறேன், சந்திச்சுட்டு சொல்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.